தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் அன்பு வணக்கம். இது 10வது பாகம். அக்கறையை அடைஞ்ச பரஞ்சோதி புத்த பிக்ஷு அப்புறம் நம்ம சின்ன பிக்ஷு என்ன பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை பார்த்துருவோம். இந்த நாகநந்தி புத்த பிக்ஷு ஆரம்பத்துல இருந்து நிறைய பொய் சொல்ற மாதிரி நமக்கு தோணுது. பரஞ்சோதிய சிஷ்யன்னு அரசர்கிட்ட சொன்னாரு. அரசரை பத்தி தாறுமாறா பரஞ்சோதி கிட்ட சொன்னாரு. போதாதைக்கு பரஞ்சோதிய காப்பாத்துறது புத்தரோட கட்டளைன்னு வேற சொல்றாரு. இவரோட நோக்கம் என்னன்னு நமக்கும் இப்ப வரைக்கும் புரியல. சிறையில போட்ட பரஞ்சோதிய மறுநாள் அரசர் சந்திச்சிருந்தா கண்டிப்பா அவனோட வீரத்தை பாராட்டி அவனை அவரோட படையிலேயே சேர்த்திருப்பாரு. ஆனா புத்த பிக்ஷு வேற கதை சொல்றாரு. இனி தெரிய வரும் நமக்கு உண்மை என்னன்னு. ஆனா அவர் சொன்ன மயூர சன்மன் கதையில ஏதாவது உண்மை இருக்குமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அவர் யாரு அப்படிங்கறத இப்ப சொல்றேன். புத்த பிக்ஷு சொன்ன மாதிரியே மயூர சன்மன் காஞ்சிக்கு மேல் படிப்புக்காக வந்தவர் தான். அவரு வட கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் இந்த ஊருக்கு வந்த உடனே ஒரு பல்லவ குதிரை காவலன் அவரை பரிகாசம் செய்யவும் ரொம்ப இன்சல்டடா ஃபீல் பண்ணாரு. அவர் ஒரு பிராமணர். சோ ஒரு சத்திரியனோட வீரம் அவர்கிட்ட இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த குதிரைக்காரனோட பரிகாசம். அதுல பொங்கி எழுந்த மயூர சன்மன் பல்லவர்களை வீரத்துல எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கடம்பர்கள் அப்படிங்கிற ராஜ்யத்தை அமைச்சு பல்லவர்களோட காவல் படையை வீழ்த்தினாரு. கடம்பர்களோட கேபிட்டல் சிட்டியா வனவாசிய அமைச்சு நிறைய போர்கள் புரிஞ்சு அதுல ஜெயிச்சுட்டும் வந்தாரு. ஒவ்வொரு வெற்றி விழாவுக்கும் ஒரு குதிரை பலி நிச்சயம் உண்டாம். ஏன்னு தெரியுதா? அதான் குதிரைக்காரன் தானே அவரை இன்சல்ட் பண்ணா. அதனாலதான் இந்த தகவல்கள்லாம் நமக்கு வனவாசி பக்கத்துல ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தலகுண்டா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து கிடைச்சது. சோ நம்பிக்கைக்கு உரியதா தான் இருக்கணும். சரி, இன்னொரு டவுட் இங்க வந்தது. இப்போ யுத்தம் வரப்போகுது அப்படின்னு அரசர் பேசிட்டு இருக்காருல, அது மயூர சன்மன்னாலையோ அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு. ஆனா இல்ல, அது சாளுக்கிய மன்னனான 2ஆம் புலிகேசினால வரப்போற ஆபத்து. கடம்பர்களோட ஆட்சி மிட் 6th செஞ்சுரியிலேயே முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த 2ஆம் புலிகேசி யாரு பாப்போமா? ஏன் இப்போ இவரை பத்தி பாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா பல்லவர்களை வீழ்த்தின நம்ம கடம்ப ராஜாவை, அதான் நம்ம மயூர சன்மனை ஒரு போர்ல வென்றவர் தான் இந்த 2ஆம் புலிகேசி. அதோட கடம்பர்கள் ராஜ்யம் சின்ன பின்னமாகி சாளுக்கியர்களுக்கு கீழே வந்தது. இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த அரசருக்கு உண்டு. என்னன்னா, நம்மலாம் ஹர்ஷவர்தனை பத்தி படிச்சிருக்கோம்ல. வர்தனா குலத்தை சேர்ந்தவர், நார்த் இந்தியாவை 7th செஞ்சுரியில ஆண்ட பவர்ஃபுல்லான ரூலர் அப்படின்லாம் படிச்சிருக்கோம்ல. அவரையே வீழ்த்தினவர் தான் நம்ம 2ஆம் புலிகேசி. அவ்வளோ வீரமான ஆளு நம்ம மகேந்திரவர்மரை இப்போ எதிர்த்து வராரு. என்ன ஆகுமோ தெரியல. கதை போற போக்குல தெரியும். சரி, இப்போ கதைக்கு போவோம். ஆனா இப்போ நம்ம ஆயன சிற்பி வீட்டுக்கு தான் போறோம். பரஞ்சோதி கொஞ்ச நேரம் அக்கறையில வெயிட் பண்ணட்டும். அது ஒரு வசந்த காலம், அதாங்க ஸ்ப்ரிங் சீசன். இப்போ இருக்க மகாபலிபுரத்துக்கு போறோம் நம்ம. அப்ப அது ஒரு காட்டு பகுதியா இருந்துச்சு. அந்த அழகான காட்டு பகுதியில சிற்பக்கலை மிக்க ஒரு வீடு இருந்துச்சு. அதிகாலை நேரம் அது. பறவைகளோட ரீங்காரமும் இலைகளோட சலசலப்பும் சேர்ந்து இசை மாதிரி இனிமையா இருந்துச்சு கேட்கறதுக்கு. வீட்டை சுத்தி இருந்த மரங்களுக்கு அடியில பெரிய பெரிய கல்லுங்க இருந்துச்சு. ஒவ்வொரு கல்லுலையும் தனித்தனியாவும் 2-3 பேர் உட்கார்ந்தும் உளி வச்சு சிற்ப வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கல்ல அடிக்கிறப்போ வர கல் கல்லுங்கிற சத்தம் அந்த அதிகாலை வேளையில பறவைகளோட பாட்டுக்கு பிஜிஎம் போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து இன்னொரு சத்தம், ஜல் ஜல்னு சலங்க சத்தமே தான். யாரா இருக்கும்? அதாங்க நம்ம சிவகாமியே தான். அந்த சத்தம் கேட்டதும் சிற்பிகள் அத்தனை பேரும் டக்குன்னு திரும்பினாங்க. என்ன ஒரு அழகான ரிதம் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த 3 நாளா ஏதோ காரணத்தினால சோகத்துல இருந்த நம்ம சிவகாமி சலங்கைய கட்டவே இல்லையா. இன்னைக்குதான் மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதான் எல்லாரும் அதை சந்தோஷமா ரசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா காஞ்சியை விட்டு இவ்வளவு தூரம் மகாபலிபுரம் வரைக்கும் வந்து வாழ வேண்டிய அவசியம் என்ன நம்ம ஆயன சிற்பிக்கு? தெரிஞ்சுப்போமா? சவுத்துல பாண்டிய நாட்டையும் நார்த்ல கிருஷ்ணா நதியையும் எல்லையா வச்சிருந்தது நம்ம பல்லவர்களோட ராஜ்யம். அவங்க தலைநகரம் காஞ்சின்னு நமக்கு தெரியும். மகேந்திரவர்மரோட அந்த பீரியட்ல
கலை மறுமலர்ச்சியே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கலை அவ்வளோ பெருசா வளர்ந்திருந்தது. அத்தனை சிற்பிகளும் சித்திர கலைஞர்களும் நாடு முழுக்க இருந்தாங்க. அதுக்கும் மேல குன்றுகளை கொடைஞ்சி கோவிலாக்குற கலையும் பாறையில சிற்பங்களை செதுக்குற திறமையும் எல்லா இடத்துலயும் பரவி இருந்துச்சு. இப்படி சொன்னதும் நமக்கு மகாபலிபுரத்துல இப்போ இருக்கிற குடைவரை கோவில் தான் ஞாபகம் வருது. அதுவும் நம்ம நரசிம்மவர்மர் காலத்துல கட்டினது தானே. சரி, மேல பாப்போம். இந்த கலைகள் ஒரு புறம் வளர மதங்களும் இன்னொரு புறம் வளர்ந்துட்டே வந்துச்சு. சைவம் வைஷ்ணவம் போன்ற மதங்கள்லாம் மெருகேற ஆரம்பிச்சிச்சு. அந்த மதங்களை சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் நாடு முழுவதும் யாத்திரையா போய் பரப்புனாங்க. இதனால தமிழகத்துல அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த புத்தத்துக்கும் சமணத்துக்கும் சவால் விட்டுச்சு சைவமும் வைஷ்ணவமும். மத கூட்டங்களும் கருத்து வேறுபாடுகளும் ரொம்ப பரவலா காணப்பட்டுச்சு. இந்த சமய போட்டி சாமானிய மக்கள் கிட்ட இருந்து கலைஞர்கள் கிட்டையும் பரவுச்சு. அவங்க கடைபிடிச்ச சமயத்தை வச்சு சிற்பங்களும் ஓவியங்களும் தீட்ட ஆரம்பிச்சாங்க. சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் நிரம்பி வழிஞ்சுது நாடெங்கும். புத்தர்களும் சமணர்களும் இதை பார்த்துட்டு சும்மா விடல. அங்கங்க புத்த விகாரங்களும் சமண பள்ளிகளும் எழுப்பினாங்க. பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டுச்சு. ஒவ்வொருத்தரும் இது எங்க குன்று எங்க பாறை அப்படின்னு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. தானே செய்ய முடியாதவங்க நாட்டிலேயே தலை சிறந்த சிற்பிங்க கிட்ட போய் அவங்க மதத்துக்கான கோவில்களை எழுப்ப சொல்லி கேட்டாங்க. அப்படி 4 மதக்காரங்க கிட்டையும் மாட்டிட்டு முழிச்ச சிற்பிகளும் உண்டு. அதுவும் நம்ம ஆயன சிற்பி தான் சிற்பக்கலையில சிறந்தவராச்சே. அவருக்கும் இதே நிலைமை தான். ஒரே பிக்கலும் புடுங்கலுமா இருந்துச்சு அவரோட வாழ்க்கை. ரொம்ப சின்ன வயசுலயே மகா சிற்பின்னு வேற பேர் வாங்கி வச்சவராச்சே. சும்மா விடுவாங்களா? இப்படி போனா நம்ம வேலை செஞ்ச மாதிரிதான். பேசாம ஊருக்கு வெளியே யாரும் வர முடியாத மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுதான் இப்படி காட்டு பகுதியில ஒரு வீட்டை கட்டி அங்க வசிச்சு வந்தாரு நம்ம ஆயன சிற்பி. அங்கேயும் அவரை விடாம துரத்துனவங்களும் உண்டு. ஆனா கண்டிப்பா தொந்தரவு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நிஜம். ஆயன சிற்பி ஒரு சைவ குடும்பத்துல பிறந்தவருங்கிறதால அந்த மதத்தோட பற்று இயற்கையாவே அவர்கிட்ட இருந்தது. அதுவும் பழந்தமிழ் சிற்ப வடிவங்கள்ல சிறந்த வடிவமான சரி நடராஜரோட வடிவம் அவரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதனால பெரும்பாலும் அவரோட சிற்பங்கள்ல சைவ மதம் தான் அதிகமா தெரிஞ்சுது. இதனால போட்டிக்காக இவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்க மதத்துக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு புத்த பிக்ஷுக்களும் சமண முனிவர்களும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வந்தாங்க. இப்படி ஒரு தொல்லையும் ஒரு காரணம் அவரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வீட்டை கட்டிட்டு வாழ்றதுக்கு. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான காரணம் இருந்தது. அது நம்ம சிவகாமி தான். ஆயனர் சிற்பத்துல மட்டும் இல்லாம பரதநாட்டியத்திலையும் சிறந்து விளங்கினாரு. சின்ன வயசுல இருந்தே ஒரு சிறந்த நாட்டிய மங்கைக்கான அத்தனை அம்சங்களும் சிவகாமி கிட்ட இருந்ததை அவர் கவனிச்சாரு. அவளை கண்டிப்பா ஒரு பெரிய நாட்டிய மங்கையா ஆக்கிரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவ ஆடுற போஸை எல்லாம் அழகா வரைஞ்சு அதையே சிற்பமா செய்யணும் அப்படின்னு விரும்பினாரு. இந்த விருப்பத்தை மகேந்திரவர்மர் கிட்ட அவர் சொல்ல அவர் காட்டு பகுதியில வாடுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் அவரே செஞ்சு கொடுத்தாரு. அந்த வீட்டுல ஆயனரும் கணவனை இழந்த அவரோட அக்காவும் சிவகாமியும் மட்டும்தான் வசிச்சு வந்தாங்க. அவரோட கனவு மெல்ல நினைவாச்சு. சிவகாமி நாட்டியத்துல சிறந்து விளங்கினா. அவளோட டான்ஸ் போசஸ் எல்லாத்தையும் அவரே அழகா சிற்பமா செஞ்சாரு. ஆனா அவரை மொத்தமா தனியா விட்டுறல இந்த காஞ்சி நகரம். அவ்வப்போது சில பேர் அவரை தேடி வந்துட்டே தான் இருந்தாங்க. அப்படி வந்தவர்கள்ல முக்கியமானவங்க நம்ம அரசரே தான், அவரோட பையனும். அவங்க அவரை தேடி போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. இப்போ இருக்க மகாபலிபுரத்துல ஒரு பெருமையான கோவில் இருக்கு. அது பேரு ஸ்தல சயன பெருமாள் கோவில். அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, திருக்கடல் மல்லை அப்படிங்கிறது. இந்த இடம் பல்லவர்கள் காலத்துல கடல் மல்லை அப்படிங்கிற பேர்ல ஒரு துறைமுகமா இருந்து வந்துச்சு. அந்த துறைமுகத்தோட கரையோரமா நிறைய குன்றுகளும் பாறைகளும் இருந்துச்சு. அதுல விதவிதமா சிற்பங்கள் அமைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா இந்த 2 பேருக்கும் ஒரு யோசனை. ஆயிரக்கணக்கான சிற்பிகளை வச்சு அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. இத பத்தி அடிக்கடி ஆலோசிக்கவும் மேற்பார்வை பார்க்கவும் அரசர் ஆயனரை சந்திச்சாரு. அப்படி அவங்க சந்திக்கிற போலாம் கண்டிப்பா சிவகாமியோட நடனத்தை பார்த்துட்டு தான் போவாங்க. அவளோட ஆடல் ஒரு காலத்துக்கு அப்புறம் அரசரோட சபையிலேயே அரங்கேற தொடங்குச்சு. இப்படிதான் அரச சபையோட நாட்டிய மங்கையானாங்க நம்ம சிவகாமி அம்மை.
ஆயனர் பற்றியும் சிவகாமி பற்றியும் அவங்க வீட்டை பற்றியும் இன்னும் கொஞ்சம் கதை பாக்கி இருக்குங்க. அதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.